ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இயக்குனர் சங்கர் தமிழ் சினிமால எவ்வளவு திறமையான மற்றும் பிரம்மாண்டமான இயக்குனர் எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு நிறைய தரமான படைப்புகளை கொடுத்திருக்காரு. அவர்கிட்ட ஒர்க் பண்ண 2 உதவி இயக்குனர்கள் இயக்குனரா சினிமால ஜெயிச்ச கதை இருக்கு தெரியுமா? அந்த 2 இயக்குனர்கள் யாரு, அவங்க என்னென்ன படம் பண்ணாங்கன்றது இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணுங்க. சங்கர் அவர்கள் 1993 ஜென்டில்மேன் படத்துல இருந்து இப்போ வர கேம் சேஞ்சர் படம் வரைக்கும் நிறைய ஒர்த்தான மூவிலாம் கொடுத்துருக்காரு. சில டிராபேக்ஸ் இருந்து இல்லைன்னு சொல்ல வரல. அவர்கிட்ட ஒர்க் பண்ண உதவி இயக்குநர்கள்ல குறிப்பிடும்படியா சொன்னா இயக்குனர் பாலாஜி சக்திவேலும் இயக்குனர் அட்லியும் 2 பேர் தான் சினிமால படம் பண்ணி சாதிச்சிருக்காங்க. மற்றவங்களும் அந்த அளவுக்கு பெருசா சாதிக்கல. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பாலாஜி சக்திவேல் அவர் பண்ண படங்கள்லாம் பார்க்கலாம். சங்கர் கிட்ட ஏடியா ஒர்க் பண்ண பாலாஜி சக்திவேல் முதல் முறையா 2002 விக்ரம் வச்சு சாமுராய்னு ஒரு படம் பண்றாரு. இதுதான் ஒரு இயக்குனரா அவருக்கு முதல் படம். அடுத்து 2004 பரத் சந்தியா வச்சு காதல் ஒரு படம் பண்றாரு. இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் யாரும் இல்ல, நம்ம சங்கர் அவர்கள் தான். இந்த படம் பாலாஜி சக்திவேலுக்கு ஒரு நல்ல இயக்குனர் பேர் வாங்கி தருது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஒரு பையன் காதலிச்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். கடைசியில அவனுக்கு அந்த பொண்ணு கிடைக்காம போயிடுது. கடைசியில ஒரு பைத்தியமா ஆயிடுறான். அதுதான் படத்தோடைய கதை. உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் காதல் படம். பாலாஜி சக்திவேலோட இயக்கத்துல காதல் படம் பெட்டர் படம் சொல்லலாம். அடுத்ததா 3வதா 2007 கல்லூரின்னு ஒரு படம் பண்றாரு. இந்த படத்துல அகில் தமன்னா பண்றாங்க. இந்த படம் ஒரு சிறந்த தமிழக அரசுடைய மாநில விருது வாங்கியிருக்கு இந்த படம், கல்லூரி படம். அடுத்ததா 2012 வழக்கு எண் 18 கீழ் 9 படம் பண்றாரு. இதுதான் 4வது படம், அவருடைய கடைசி படமும் கூட. இந்த படம் ஒரு அருமையான போன படம் தான். இந்த 4 படங்கள்ல காதல் படமும் வழக்கு எண் 18 கீழ் 9 படமும் பாலாஜி சக்திவேலுக்கு ஒரு திறமையான இயக்குனர் பேர் வாங்கி கொடுத்தது. இயக்கத்தை முடிச்ச அவரு அதுக்கப்புறமா ஒரு சில படங்கள்ல நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அசுரன், வானம் கொட்டட்டும், பொன்னியின் செல்வன், அப்புறம் ரீசெண்டா வந்த குட் நைட், இந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்கவும் செஞ்சிருக்காரு. இதுதான் பாலாஜி சக்திவேலுடைய சினிமா ப்ரொஃபைல். கிட்டத்தட்ட 4 படம் பண்ணியிருக்காரு. 4 படத்துல 2 படம் ஒர்த்தான படம் தான். உங்களுக்கு இந்த படங்கள் எது பிடிக்கும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா செகண்டா நம்ம இயக்குனர் அட்லி அவர்கள். அட்லி மேல என்னதான் நிறைய படங்களை காப்பி பண்ணி படம் எடுக்கிற விமர்சனம் இருந்தாலும் ஒரு கமர்ஷியலா ஒரு சக்சஸான இயக்குனர் தான், மறுக்கவும் முடியாது. சங்கர் கிட்ட நண்பன், இந்தியன் 2 படத்திலும் உதவி இயக்குனர் ஒர்க் பண்றாரு. முதல் முறையா 2013 ராஜா ராணி ஒரு படம் பண்றாரு. இந்த படத்துல ஆர்யா, ஜெய், நயன்தாரா, நஸ்ரியா எல்லாம் பண்றாங்க. இந்த படம் ஒரு காதல் திரைப்படம் உருவாகுது. இந்த படம் வந்த சமயத்துல அப்ப இருந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா ஃபோக்கஸ் பண்ண படம் தான் ராஜாராணி. இந்த படம் கமர்ஷியலா ஒரு வெற்றி பெற்ற படம் தான். அதுக்கப்புறமா இவருடைய திறமையை பார்த்த நம்ம தளபதி விஜய் அவர்கள் தெரிய படத்துல வாய்ப்புத்தாரு. இந்த படத்துல விஜய் சம்பந்தா பண்றாங்க. இந்த படம் ஒரு கமர்ஷியலா ஒரு போலீஸ் காப் மூவி தான். ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் கமர்ஷியலா. அடுத்தது அதே விஜய் அவர்கள் கண்டினியூஸா அட்லிக்கு 3 படம் வாய்ப்புத்தாரு. ஃபர்ஸ்ட் தெரி, அடுத்து 2017 மெர்சல் படம். இந்த படத்துல விஜய், சமந்தா, காஜல் அகர்வால், நித்யமான் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. குறிப்பா இந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யாவுடைய ஒரு வில்லன் ரோல் எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா வெற்றி அடைஞ்ச படம் தான். இந்த படத்துல வர ஆலப்புறம் தமிழ் பாடல் ஒவ்வொரு டைமும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலா ஒரு வீடியோ பண்ணா அந்த பாடல் கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான். அடுத்து 3வதா 2019 பிகில் படத்தை திரும்பவும் விஜய் அவர்கள் அட்லிக்கு வாய்ப்பு தராரு. இந்த படத்துல விஜய், நயன்தாரா பண்றாங்க. இந்த படம் ஒரு கமர்ஷியலா ஹிட் ஆகுது. விஜய் வச்சு தெரி, மெர்சல், பிகில் 3 படம் பண்றாரு. இந்த 3 படத்திலையும் ஸ்டோரி வைஸா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கமர்ஷியலா படம் மிகப்பெரிய வெற்றி அடைது. ஏன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட் வச்சு படம் பண்ணதுனால 3 படம் ஹிட் ஆகியது. தமிழ் சினிமா பொறுத்திருக்கும் அட்லி அவர்கள் 4 படம் இயக்கியிருக்காரு. தமிழை தாண்டி இந்தியிலும் படம் பண்ணி அவர் சாதிச்சிருக்காரு. அந்த படம் தான் ஜவான் படம். 2023 ஷாருக் கான், நயன்தாரா நடிச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் ஜவான் படம். இந்த படம் ஹிந்தி மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 1000 crore கிராஸ் பண்ணிருக்கு. ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. தமிழகத்துல இதுவரை எந்த இயக்குனர் படமும் 1000 கோடி தொட்டதில்லை. இருந்தாலும் அட்லி அவர்கள் தமிழ்ல படம் பண்ணலாம் கூட தமிழ்ல இருந்து ஹிந்தி போயிட்டு அங்க படம் பண்ணி ஒரு 1000 கோடி அடிச்சிருக்காருன்னா உண்மையிலே நமக்கு பெருமையான விஷயம் தான். ஜவான் படம் அட்லியோட கரியர்ல ஒரு 5வது படம். அட்லி அவர்கள் மூவியை டைரக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி முகப்புத்தகம் ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணியிருக்காரு சிவகார்த்திகேயன் வச்சு. அந்த ஷார்ட் பிலிம் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஷார்ட் பிலிம் தான். உங்களுக்கு அட்லி படங்கள்ல எது பிடிக்கும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்டு சங்கருடைய உதவி இயக்குநர்கள்ல 1 பாலாஜி சக்திவேல், 2 அட்லி, 2 பேரும் சினிமா சாதிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருடைய திரைப்படங்கள் எது பெற்று எது பிடிச்சிருக்கு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.